எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் 5 நிமிஷத்தில் ரொம்ப காரசாரமான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சாதம், கார பணியாரத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. இந்த சட்னி ஒரு தடவை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா 2 நாள் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. வாங்க இந்த சுவையான கார பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இந்த பூண்டு கார சட்னி சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கினதுக்கப்புறம் வெங்காயத்து கூடவே பூண்டு சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸ் பூண்டில் ஒரு 16 பல் அளவுக்கு பூண்டு நான் சேர்த்துருக்கேங்க. சின்ன சைஸ் பூண்டுனா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 21 பல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நமக்கு நல்லா வதங்கணும். பூண்டு வெங்காயத்துக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க, கொஞ்சம் வதங்கிறதுக்காக. பூண்டு வெங்காயத்து கூடவே சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்து இந்த பூண்டு சட்னி செய்யும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நம்ம 2 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இப்போ பூண்டு வெங்காயம் எல்லாமே நமக்கு நல்லா வதங்கணும். புளியும் இப்போது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் நான் லோ ஃப்ளேமில் இந்த அளவுக்கு வதக்கிட்டேங்க. பாருங்கள், பூண்டு வெங்காயம் நல்லா கலர் நம்மளுக்கு மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் ஒரு 10 அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வரமிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. மிளகா நமக்கு நல்லா கொஞ்சம் செவந்து வரணும் இந்த அளவுக்கு. இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ புளி, பூண்டு, வரமிளகா, வெங்காயம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். உப்பு சட்னிக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் முதல்ல கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணுங்க, ரொம்ப சேர்த்துட வேணாம். 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இனி இந்த சட்னிக்கு தாளித்து சேர்த்திடலாம். அடுப்பில் தாளிக்கிறதுக்கு சின்னதாக பேன் வச்சுருக்கேங்க. 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான பூண்டு கார சட்னி ரெடி. சூடான இட்லி கூட இந்த பூண்டு சட்னி வச்சு சாப்பிடும்போது இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி பூண்டு கார சட்னி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.